நெக்ஸ்ட் சம், ஏயின் சம்பளம் பியின் சம்பளத்தை விட 20% அதிகமாக இருந்தால். ஸோ இந்த மாதிரி சம்பளம் வந்து பார்ட்டாக பிரித்து தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். என்ன கேட்குறாங்கன்னா, ஏயின் சம்பளம் பியின் சம்பளத்தை விட 20% அதிகம். அப்போ ஏ இது பி, பியை காட்டிலும் ஏவோட சம்பளம் 20% அதிகம். அப்படின்னா பி வந்து 100 வாங்குறாருன்னா ஏ வந்து 120 வாங்குவார். சரிங்களா? அடுத்த ஸ்டெப், பியின் சம்பளம் ஏயின் சம்பளத்தை விட எவ்வளோ சதவீதம் குறைவாக இருக்கும். ஏயின் சம்பளத்தை விட எவ்வளோ சதவீதம் குறைவாக இருக்கும். இங்கே கம்பேர் பண்ணுறது ஏவை தான். அப்போ ஏன்றதை கீழே போட்டுங்க. எவ்வளோ குறைவாக இருக்குது, 100க்கும் 120க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 20 கம்மியாக இருக்குது. அப்போ 20 இன்ட்டு 100%. இதை அடித்து கொடுத்தீங்கன்னா ஆன்சர். ஒரு 20 20, 6 20 120, 32 6 52 100. அப்போ 50/3 எவ்வளோ தர வரும்? 16 3 48 வரும். சரிங்களா? சொச்சம் 2 வரும், அது புள்ளி. அப்போ 20, 20ல் எத்தனை 3? 6 3 18, 16.66 போகும். ஸோ அதை ஷார்ட்டாக 16.67% எழுதிக்கலாம். சரிங்களா? ஆப்ஷன் ஏ தான் இதற்கான ஆன்சர். தேங்க்யூ.